So, good morning to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ, ஐ திங்க் நேற்று அனாலிசிஸ் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ, அது நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் டெஃபினெட்லி ரீச் ஆச்சு. ஓகே. ஸோ, இன்னைக்கு அனாலிசிஸ் எப்படி இருக்கும்? ரைட். ஸோ, உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே. ஸோ, நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட ஒரு பிஃபோர் மார்க்கெட். ஸோ பிஃபோர் மார்க்கெட் ஹவர்ஸ் வரனால நீங்கள் தயவு செஞ்சு மார்னிங்கில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 6 o'clock எழுந்தோடனே இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ டே ட்ரேடிங்கும் உங்களுக்கு நல்லா போகும். ரைட். ஸோ நான் கொடுக்குற லெவல்ஸ் ஜஸ்ட் 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அக்யூரேசி என்னன்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஃபஸ்ட் டைம் ப்ளீஸ் நோட்டிஃபிகேஷனில் போய் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ டெய்லி உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஓகே. ஸோ நான் இங்கே எந்த டிப்ஸு ப்ரொவைட் பண்ண வரலை. நான் கொடுக்கறது பியூர் அண்ட் பியூர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்படி ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் இட்ஸ் மேட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை நாலேஜ். ஓகே, அந்த நாலேஜ் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நமக்கு இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரி முக்கியமாக இன்றைக்கி நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். ஃபோக்கஸ் ஆன் புட் சைடு. புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரைட். ரொம்ப முக்கியமான லெவல் 20,977, 21,025. இந்த ரேஞ்சில் எதுவுமே பண்ணாங்க. எப்போ இது கீழே உடையுதோ 20,977 கீழே உடையுதோ தைரியமாக நீங்கள் புட் சைடு போங்க. இன்னைக்கு நாளில் ஒரு வாட்டியாவது நான் சொல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டியாவது ஒரு நம்பர் வந்தது, இந்த நம்பர் வந்துடும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்பாடா இந்த இடம் வந்துரும்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த நம்பர் டச் ஆயிரும்ன்ட்டு. ஸோ ஒரு வாட்டியாவது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் மார்க்கெட் கிஸ் பண்ணிட்டு போகும். அதாவது மார்க்கெட் டச் ஆகும் அப்படின்னு சொன்னாலே அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். அப்பாடா இந்த பாயிண்ட் வந்துடும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன். அந்த ப்ரைஸில் மார்க்கெட் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் என்னன்றது இன்னைக்கு இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அவசரப்பட்டு யாரும் சி சைட் போயிடாதீங்க. மார்க்கெட் இன்னமும் வீக்னஸில் தான் இருக்குது. ஓகே. ஸோ மார்க்கெட் இன்னமும் வீக்னஸில் தான் இருக்குது. மார்க்கெட் 21,000 மேலெல்லாம் 21,025 மேலெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா டக்குன்னு போகும். 1019 வரைக்கும் போயிடும். ஆனால் திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் நல்லா ஏற விட்டு அதுக்கு தலை மேலே கொட்டி விடுங்க, கீழே வரும். ஒன்று மார்க்கெட் இங்கே 21,025 வந்துடும், இல்லாட்டி கொஞ்சம் மேலே அப்படியே போய் டான்ஸ் ஆடி இந்த இடத்துலையும் திரும்ப ஃபால் ஆயிரும். ஸோ மார்க்கெட்டோட ஃபாலுக்கு வெயிட் பண்ணுங்கள். ரைட். ஸோ மார்க்கெட்டில் அந்த ஒரு பாயிண்ட் என்ன, அந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். ஸோ 882.95, அதாவது 883. ஸோ மார்க்கெட் ஒரு தடவையாவது இந்த 883க்கு வரும். ஸோ இதை வச்சே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்லேருந்து எந்த இடத்துல ரீச் ஆனால் பி எடுக்கலாம், இல்லை எந்த இடத்துல போனால் சி எடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் 977லே ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் தைரியமாக இந்த 883க்கு வந்துடும். அப்போ பாருங்கள், 977லேருந்து 883 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்ராக்சிமேட்லி 90 to 100 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு நான் மூமெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். செகண்ட் திங், மார்க்கெட் கீழே வரும். கீழே கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இதையும் பிரேக் ஆயிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதையும் பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு 876 பிரேக் ஆகும். 876 பிரேக் ஆயிடுச்சுன்னா 827. ஓகே, 20,827. நீங்கள் இன்னொரு பிஇ செட் புட் சைட் ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் 20,827க்கு. ஸோ 20,827 நம்ம இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது 20,744. ஸோ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய டார்கெட்ஸ் கொடுக்குறேன்னு. ஸோ மேலே போகணுச்சுன்னா மேலே போக விடுங்க. சி சைட் போயிடாதீங்க இப்போதைக்கு. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐ எம் புட் லவர். ஓகே, நான் சி சைட் எனக்கு ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட்
இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எம் புட் லவர். ஓகே, நான் சொல்லுவேன் எப்போ உங்கள் சி சைட் போகணும்னு, அப்போ போங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போல்லாம் ஆல் டைம் ஹையில் போயிடும். ஸோ ஆல் டைம் ஹையில் நான் எதுவும் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அட் ப்ரெசன்ட் சினாரியோவில் ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து மார்க்கெட்டில் பையே பண்ண மாட்டேன். எந்த ஒரு பொருளும் ஹை ப்ரைஸில் இருக்கும்போது என்றைக்கும் பை பண்ணக்கூடாது, மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த சைக்காலஜி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100 இருக்க தக்காளி 500 கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய்ட்டு 500 வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்த நாளே டக்குன்னு திருப்பியும் 3 கிலோ 100 திருப்பி வந்துடும். ஸோ அதே கான்செப்ட் தான் இது. மார்க்கெட்டில் நிஃப்டின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க, ஹை ப்ரைஸில் வாங்கவே கூடாது. ஹை ப்ரைஸில் எப்போவுமே நீங்கள் செல்லர் மாதிரி ஒரு புட் சைடு திங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஹை ப்ரைஸில் இருக்கும்போது எப்போவுமே நீங்கள் புட்டுக்கு தான் திங்க் பண்ணுவேன் தவிர கால் போகாதீங்க. கால் போகுதா விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்த ஸ்டாக்கை நீங்கள் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்டாக்கை நீங்கள் நல்லா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு இடம் போயிட்டு அங்கேயும் ஒரு புட் கண்டிப்பாக வரணும். ஏன்னா யாரெல்லாம் 500 வாங்கினாங்களோ அவங்க எப்பயாவது ஒரு செல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த செல்லிங் ப்ரெஷர் ப்ளஸ் எஃப்ஐடியையும் செல்லிங்காக தான் வெயிட் பண்ணுவாங்க, எப்போ அது கீழே வரும்ன்ட்டு. அவங்களும் உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ 2 டைமில் ஒரே நேரத்தில் புஷ் ஆச்சுன்னா டக்குன்னு மார்க்கெட் ட்ராப் ஆயிரும், உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு போயிடும். பிகாஸ் யாரால இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக தான் இருப்பீங்க. ஆப்ஷன் செல்லிங் எல்லாம் பண்ணணும்னா டெஃபினட்டாக அதுக்கும் இருக்குது, நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். பட் கரண்ட்லி நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிற காரணத்தினால மார்க்கெட்டில் டக்குன்னு மேலே போக போக பை பண்ணாதீங்க. நீங்கள் பையிங் சைடு ட்ராப் ஆகிடுவீங்க. நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான், என்னோடய எல்லா எஜுகேஷன் வீடியோவும் இதுதான் சொல்கிறேன். பையிங் சைடில் நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க. ஸோ மார்க்கெட் மேலே போக 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 திங்க் ஃபார் செல்லிங். ஸோ வருதா இன்னமும் மேலே போகுதா ஸ்டாப் லாஸ் கொடுப்போம், வருதா இன்னும் மேலே போகுதா ஸ்டாப் லாஸ் கொடுப்போம். ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நீங்கள் போய்ட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு உட்காந்துட்டிங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபால், ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபால் கிடைக்கும். ஓகே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் இன் யுவர் மைண்ட். ஸோ இன்றைக்கி நிஃப்டியே இதுதான். ஸோ முக்கியமான லெவல் 21,025 ரிஜெக்ட் ஆகுதா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, இல்லை 20,977 ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா. ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு 21,000 உங்களுக்கு நார்மலாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ 21,000 நிறைய பேர் பிரேக் ஆச்சுருவோம்னா 21,025 அங்கே 21,000 இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. 21,000, 21,010, 21,020 இதெல்லாம் போகும்போது வாங்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் வாங்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு மண்டை மேலே இருக்க கொண்டை, அதாவது மண்டை மேலே ரிஜெக்ஷன் பண்ணுற இது கேண்டில் கிடைக்குதோ அந்த கேண்டிலை க்ளோஸ் ஆக விடுங்க. க்ளோஸ் ஆனோடனே நீங்கள் தைரியமாக பிஇ சைட் போயிருங்க. அந்த மண்டை மேலே இருக்க கொண்டையிலேருந்து ஒரு 5-10 பாயிண்ட் மேலே வச்சுட்டு ஸ்டாப் லாஸை வச்சுருங்க. வந்துச்சுன்னா மார்க்கெட் கேட்டுச்சுன்னா கொடுத்துருவோம், பிரசாதம் மாதிரி. ஓகே, தானம் கேட்குது, வந்துச்சுன்னா கொடுத்துருவோம். அதனால் மார்க்கெட் மேலே போகும்போது இல்லை அது கீழே தான் வரும்னு சொல்லி பிடிச்சிட்டு உட்காராதீங்க. அது மேலே போகும், போயிட்டு அங்கே க்ளோஸ் ஆகணும். நல்லா அடிச்சுக்கோங்க. சில டைம் ஸ்டாப் லாஸ் போகும், ஜஸ்ட்டு போய் டச் பண்ணிட்டு வரும். நார்மலாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் டச் ஆகாது. அப்படியே ஒரு டச் ஆகிட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஸோ கொடுத்துருவோம். திரும்ப அந்த ஹையை உங்களுக்கு இதாக டார்கெட்டாக வச்சுன்னா அந்த ஹையை எப்போ பிரேக் ஆகிட்டு மேலே மார்க்கெட்டு உங்களுக்கு போகிற கேண்டில் இது வருதோ, ஐ மீன் விக்கு வருதோ, அதோட ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு அங்கே நீங்கள் பிஇ ட்ரேட் போகலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நிஃப்டிஸ் டுடே. ஓகே, ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் நீங்கள் சிஇ சைடு போகக்கூடாது. ஸோ இது என்னோட பேசிக் கான்செப்ட். ஓகே, எனிவே அண்ட் ஸோ நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ரைட். நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஓகே, ஸோ என்னோட லெவல், என்னோட ரொம்ப குரூஷியலான ஒரு ஜோன் வந்து 47,264 47,179. உங்களுக்கே தெரியும் 47,179. இது கீழே என்னோட ஃபேவரட் நம்பர் இருக்குது 47,160. ஓகே, எப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே வருதோ ஃபஸ்ட்டு டார்கெட் 47,004. ஃபஸ்ட்டு டார்கெட் 47,004. ஸோ செகண்ட் டார்கெட் 46,918. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது 2 நான் டார்கெட்ஸ் கொடுக்குறேன், ரைட். மார்க்கெட்டில் 47,004 உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி திரும்ப மேலே போகிற மாதிரி போகும். திரும்பி மேலே போயிட்டு எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 47,050. ஓகே, 050 திரும்ப வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப மார்க்கெட் கீழே வந்து எப்போ பிரேக் ஆகுதோ, ஏன்னா ஒரு தடவையாவது இங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகும், வந்துட்டு திரும்ப கீழே வரும்.
இப்போ இதை பிரேக் ஆச்சுன்னா 918 கிடைக்கும். அதையும் பிரேக் ஆச்சுன்னா 776 கிடைச்சிரும். ஓகே, சாரி, ஐ ஜஸ்ட் ஹேவிங் சம் கோல்ட். ஸோ அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் இந்த லெவல்ஸை நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 47004, 918 அண்ட் 776. மார்க்கெட்டில் எக்காரது கொண்டும் டக்கு டக்கு டக்குன்னு சி சைடு போயிடாதீங்க. இப்போ சி சைடு போகணும்னா சப்போஸ் மார்க்கெட் 264 மேலே, நல்லா பாருங்கள், 264 மேலே ஒரு 10 நிமிஷம், அட்லீஸ்ட் 10 நிமிஷம் இது மேலே ட்ரேட் ஆகணும். திரும்ப சொல்கிறேன், 264 மேலே ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருங்க. 10லேருந்து 15 நிமிஷம் அமைதியாக அது ட்ரேட் ஆச்சுன்னா, மேலே இருந்துச்சுன்னா, எந்த ஒரு விக்கும் அது தலை மேலே வரலைன்னா, அதை ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து அந்த பாக்ஸுக்கு எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 47405, 47444 இந்த நம்பர் வந்துடும். ஓகே, சொல்லப்போனால் 47446 இதுதான். ஓகே, 446 வந்துடும். திரும்பவும் மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 47500 ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால காரணத்தினால ஸோ இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். அப்போ திரும்பவும் இந்த டார்கெட்ஸ் 47264 அண்ட் ஈவன் 47179 கூட வரும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ரிலையபிளான ட்ரேட் வந்து சிஇ சைடு கிடையாது, பிஇ சைடு தான். மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆன அப்புறம் போச்சுன்னா ஓகே, சஸ்டெயின் ஆகாமல் போயிட்டு டக்குன்னு அடுத்த கேண்டிலே உடஞ்சிருச்சுன்னா தட் மீன்ஸ் இந்த ரேஞ்சில் நோ பையர் இஸ் தேர். யாரும் இங்கே பை பண்ண ரெடியாக இல்லை. 47,264க்கு மேலே யாரும் பை பண்ண ரெடியாக இல்லை. மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா திரும்ப அதே தான், 179 கீழே வந்து பிரேக் ஆச்சுன்னா திரும்ப போயிருங்க 47,004. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி பேங்க் அனாலிசிஸ். இந்த வீடியோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ ஏறும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், எந்த இடத்துல பிஇ சைடு போகணும்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு கீழே பிஇ சைடு எடுக்கணும், புட் சைடு எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ கிளியர் கட்டாக மார்க்கெட் இந்த லெவல்ஸில் டான்ஸ் ஆடும். இன்றைக்கி ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். அது நேற்று மாதிரி கிடையாது. நேற்று நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் ஆடு பாம்பு வெளியே ஆடு பாம்புன்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல வந்து திரும்ப டான்ஸ் ஆடி திரும்ப கீழே வந்து நான் சொல்லியிருந்தேன் நேற்று பாம்பு விட்டுருந்தேன். ஓகே, இங்கேருந்து பாம்பு விட்டுருந்தேன்னா பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் கிளியர் கட் இங்கே இருந்து இப்படியே ஆடும் சார்ன்ட்டு. நீங்கள் ஓவர் பிக்கர் டைம் ஃப்ரேம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட் மூவ் ஆச்சு. சொன்ன ரேஞ்சில் எக்ஸாக்டாக 160ல் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வந்தது. ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லியிருந்தேன், ஸோ வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒன்லி ஃபார் ஹீரோ ஜீரோவில். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 160 பாருங்கள், இங்கே பாருங்கள் 160 எக்ஸாக்டாக இருக்கும் பாருங்கள். 160 158.95 ஹை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 159.55. ஸோ எக்ஸாக்டாக 160ல் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ரைட், ஸோ இந்த மூவை ஸ்டூடெண்ட்ஸ் கேப்சர் பண்ணாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வந்துட்டு திரும்ப அந்த ஹையை பிரேக் ஆகலை. ஹையை பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வரும், அந்த ஸ்விங்கு கிட்ட வரும். ஓகே, பெரிய ஸ்விங் கிட்ட வரும், வந்துட்டு டச் பண்ணாமல் கீழே வருதுன்னா அந்த ஸ்விங் வந்து கரெக்டான ஸ்விங்குன்னு அர்த்தம். ஸோ அவர் தைரியமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வந்துட்டு இதுக்கிட்ட பாருங்கள், இவ்வளோ பையிங் ப்ரெஷர் கிடைக்கல. ஆல்ரெடி இங்கேருந்து பையிங் ப்ரெஷர் இருந்து ஒரு கொடுத்த ஸ்விங்கை அடுத்த பையிங் ப்ரெஷர் பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் டக்குன்னு கீழே வந்துருச்சு. ஸோ கீழே வந்து இந்த டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் 160லேருந்து 47,000 கிட்ட கேப்சர் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் மூவ். ஓகே, ஸோ நீங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வாங்க ஸ்டாக் ஆஃப் த டேவை நல்லா பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் த டே என்னோட டாக்டர் ரெட்டி. நான் இன்றைக்கி டாக்டர் ரெட்டியை விடுற மாதிரி இல்லை. டாக்டர் ரெட்டி ஒரு முடிவோடு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் டாக்டர் ரெட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டாக்டர் ரெட்டியை நான் ஜஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான லெவல்ஸில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எழுதிக்கோங்க டாக்டர் ரெட்டியோட லெவல்ஸ். நான் இங்கே வந்து அது போடுறதுக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அது இன்னும் பெருசாக லென்த்தியாக கொண்டு போக விரும்பலை. டாக்டர் ரெட்டியோட முக்கியமான லெவல்ஸ் 5609, நல்லா பார்த்துக்கோங்க, 5609 இந்த லெவலும் அடுத்த லெவல் எழுதிக்கோங்க டாக்டர் ரெட்டி. இது 5631. ஸோ இந்த லெவலும் ஓகே, 5631 ரொம்ப குரூஷியலான லெவல். இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் தான் வரும். ஓகே,
ஸோ இந்த லெவலுக்குள்ள எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனால் மார்க்கெட்டில் செல்லிங் தான் வரும். ஸோ நீங்கள் எப்போ பையிங் போகணும் அப்படின்னா 5632 5632க்கு மேலே போச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பையிங் போகலாம். 5632 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். 10-15 மினிட்ஸ் மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். நான் சொல்லியிருக்கேன் எப்படி பேங்க் நிஃப்டி மாதிரி சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆச்சுன்னா 5668 உங்களுக்கு வந்துடும். 5668. ஓகே. ஸோ இது அந்த டார்கெட் உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ டாக்டர் ரெட்டியை இன்னைக்கு நான் விடுற மாதிரி இல்லை. ஸோ டாக்டர் ரெட்டி நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி புட் சைடில் கீழே வருதுன்னா என்ன பண்ணு பாருங்க. இந்த இடத்துல 5609ல இல்லாட்டி 5630 இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துருச்சுன்னா சப்போஸ் 5609 ஃபர்ஸ்ட் டார்கெட் வரும். இல்லை இங்கேயே உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, மேலே போக ரெடியாக இல்லை, பையர் இல்லைன்னா இங்கே இருந்து 5565க்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துடும். 5565. ஓகே, எழுதிக்கோங்க இந்த லெவல்ஸ் எல்லாம். ஓகே, 5565க்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பையிங் வந்தால் ஓகே, இல்லைன்னா அடுத்த டார்கெட் 5543. ஓகே, ஸோ அடுத்த டார்கெட் என்னது 5543. ஓகே, அண்ட் தேர்ட் டார்கெட் வந்து எழுதிக்கோங்க 5507. ஓகே, சப்போஸ் 5543 பிரேக் ஆச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு எது வரும் 5507. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா 06.45 வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த டார்கெட் உங்களுக்கு வந்துடும். ரைட், சொன்ன இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது என்னோட ஃபஸ்ட்டு கொடுக்குற ஸ்பெஷல் இது ஐ மீன் ஸ்டாக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏபி கேபிட்டல், ஆதித்ய பிர்லா கேபிட்டல். ஸோ இதோட லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதித்ய பிர்லா கேபிட்டலை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு, ஸோ முக்கியமான லெவல்ஸ் ஆதித்ய பிர்லா. ஓகே, சப்போஸ் ஆதித்ய பிர்லா 164.55. ஸோ 164.5ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 164.5 தவறி பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் சூப்பரான அப்சைட் மூவ் கொடுக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 165 ஏன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், இது ரொம்ப குரூஷியலாக இருக்குது. ஸோ அப்சைட் பிரேக் அவுட் கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 5-10-15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிரும். ஸோ 164.5 4.5 இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆச்சு. சப்போஸ் 165க்கு மேலேயே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா யோசிக்காதீங்க. 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இங்கேருந்து பையிங் போயிடுங்க. இந்த இடத்துல நல்லா ஒரு கேண்டில் கிடச்சுன்னா ஓப்பனிங்லேயே இந்த இடத்துல கிடச்சிதுன்னா தைரியமாக நீங்கள் சி சைட் போயிடலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நீங்கள் சி சைட் போயிடலாம். அதோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ செகண்ட் வந்து 165.75. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப குரூஷியலான லெவல்ஸு. ஓகே, 165.75. ஸோ உங்களுக்கு 165.75 வரைக்கும் உங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் டார்கெட் இருக்குது. ஸோ அதே மாதிரி சப்போஸ் இந்த லெவலில் 165யும் இல்லை 164லையும் ரிஜெக்ட் ஆகுது, இல்லை மார்க்கெட் இது கீழே எங்கேயா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உடனே சி சைட் போயிடாதீங்க. இந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. 165க்கு மேலே போய் ரிஜெக்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல 164.5ல 165ல ரிஜெக்ட் ஆச்சுன்னா, எங்கேயா ரிஜெக்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 163.6. ஓகே, ஸோ 163.6ஓட டார்கெட் எடுத்துக்கோங்க. இங்கே 7 இருக்குது. ஸோ இதில் போகாதீங்க. 163.6. செகண்டு 163.2. ஓகே, ஸோ 163.2 இந்த லெவலு. ஸோ தேர்டு வந்து 162.4. ஸோ 162.4 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இதோ 162.4. ஸோ இது வந்து தேர்ட் லெவல். ஸோ ஏன்னா மார்க்கெட் இப்போ ஒரு குரூஷியலாக இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடில் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா மூவ்ஸ் கிடைக்கும். ரைட், ஸோ இதை தவிர நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. லைக் பாலிகேப் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூவ்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னோட பாலிகேப் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாலிகேப் இந்தியா. ஸோ பாலிகேப் இந்தியாலையும் ஒரு மூவ் மிச்சம் காத்திருக்கு ஆஸ் பர் மை அனாலிசிஸ். இதை தவிர எனக்கு எம்ஜிஎல். ஓகே, ஸோ எம்ஜிஎல்ல அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு மூவ்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து வெறும் ஜஸ்ட் போட்டு வாட்ச் பண்ணலாம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் அபவுட்
மை டுடேஸ் அனாலிசிஸ். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங் ஃப்ரம் யுவர் ப்ரொஃபஸர். பபாய்.